நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல தான் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா வந்து நமக்கு எவ்வளோ பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருந்து நம்ம வந்து பார்க்குறோம். 12 வயசுக்கு மேலே இருக்கவங்க சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க முழிச்சிருக்க நேரம் இருக்குது இல்லைங்களா, அந்த இதில் 30% நேரம் வந்து பார்த்திங்கன்னா டிவியை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா செலவிடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் டைம். இதை வந்து அவங்க நம்ம அப்படியே கணக்கு போட வாரத்துக்கு எவ்வளோ நேரம் அவங்க டிவி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 35 ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. இது வந்து 1.5 நாளுக்கு மேலே. ஸோ எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா டிவி மட்டுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு என்னங்க நம்ம இம்ப்ரூவ் ஆகலை, நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியலன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கனாக்கா ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஸோ அதனால் டிவி பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா தேவையில்லாத கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.